70 கிலோ தங்கத்தில் மகாலட்சுமி செஞ்சு தங்க மகாலட்சுமி வச்சு 100 ரூபாவோ 150 ரூபாவோ தான் சார்ஜ் உங்களுக்கு. எதுக்கு? உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணுறது. எங்கேயாவது நடக்குமா? நமக்கு வந்து இது மாதிரி தங்கத்தை இப்படி ஒரு தங்கம்லாம் நம்ம தொட்டு பார்ப்போமான்னு இருக்கும். யார் வேணுமா தொடு, நீ ஏழை பணக்காரன் எதுவுமே இல்லை. ஜென்ஸாக இருந்தால் கொஞ்சம் சட்டை கட்டிட்டு உட்காரணும். லேடிஸ்க்கு எதுவுமே இல்லாமல் சாரீ போடலாம், சுடிதார் போடலாம். உங்கள் கையால் துரத்து தீர்த்து அபிஷேகம் பண்ணலாம். அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சிக்கலாம். வேறு எந்த பிராப்தம். எனக்கு பிரமிச்சவர் வந்து நாராயணி அம்மா தான். வேலூரில் தங்க கோயிலுடைய நாராயணி அம்மா தான். அடிக்கடிக்கு போகிறது உண்டு எனக்கு. அந்த ஸ்ரீ சக்கரத்துபடியே அந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது தான் விசேஷம். ஆமாம். அங்கே நடக்கிற அன்னதானத்தை பார்த்து பிரமிச்சு போயிடும். அன்னதானம் நிறைய கோயிலில் நடக்குது. கவர்மெண்ட்டுடைய அவ்வளோ பேக் பலம் எல்லாமே இருக்குது. திருச்செந்தூரில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பழனியில் வர்றதெல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே அன்னதானம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்ட் அரிசி தான். அதை போய் பாருங்கள். அந்த பிராண்ட் அரிசி தான் தினமும் நடக்கும். மற்ற அரிசியை கலக்க மாட்டாங்க. ஒரு பிராண்ட் ஆயில்னால் அந்த பிராண்ட் ஆயில். இதெல்லாம் அந்த அம்மாவே சூஸ் பண்ணி கொடுக்குறது. நம்ம என்ன சாப்பிட்றோன்றத டேஸ்ட்டு பார்க்குறதே அந்த அம்மா. அப்போ யோசிச்சுப்பார், 5000 பேருக்கு ஒரே சமயத்தில் போடுற டைனிங் ஹால் இருக்குது. எவ்வளோ பெரிய விஐபி வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஆசீர்வாதம்.